இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இதுக்கு முந்தின சில பதிவுகளில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருந்தோம். சுவாமிகளும் அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் அறிந்த தபோதனர்கள் நிஷ்டானுபூதியிலே நிலைத்தார் பராபரமே அப்படின்னு சொல்வார். பராபர கண்ணியில் அதை வச்சு தான் நம்ம இந்த பதிவையே போடணும்னு நினச்சது. அந்த அஷ்டாங்க யோகம் பற்றி திருமூலர் தெள்ள தெளிவாக எதை எப்படி செய்யணும் அப்படியே வகுப்பெடுக்கிற மாதிரி இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஒவ்வொரு படியாக சொல்லியிருக்கார். இதை ஒழுங்காக முறையோடு படித்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னா குரு உபதேசத்தை கேட்குற மாதிரி திருமூலர் உபதேசம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு அருமையான பாடல்களை திருமூல நாயனார் திருமந்திரத்தில் கொடுத்துருக்கார். அந்த அஷ்டாங்க யோகத்தில் கடைசி பகுதியாக சமாதி நியமத்தில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் அவர் அந்த அஷ்டாங்க யோகத்தில் சொல்லியிருக்கார். அந்த சமாதியை பற்றி இன்னும் நம்ம சொல்லலை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். சமாதியை பற்றி சில பாடல்கள் அவர் நிறைய கொடுத்துருக்கார். நான் சில பாடல்களை இந்த பதிவுக்காக எடுத்துக்கிறேன். அந்த இதுக்கு முன்னாடி மற்ற இதெல்லாம் கடைப்பிடிக்கிறப்போ அவங்களுக்கு அறியாமை ஆகிய இருள் நீங்கிடும், இன்பம் எய்துவர் இறைநிலை கிட்ட வந்தாச்சு. தியானத்திலேயே ஆரம்பித்தாச்சு. இப்போ அடுத்தது தியானத்துக்கு அடுத்தது சமாதி. அந்த சில பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நான் எல்லா பாடல்களையும் சொல்லணும் போல் இருக்குது, ஆனால் பதிவு ரொம்ப நீளமாக போயிடும். அதனால் சமாதி நிலை கிட்ட பெறுபவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிலையில் பேரொழியை காணலாம், இறைவனை தரிசனம் பண்ணிடலாம், மனசும் பிராணனும் அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நினைக்க வைக்கிறதில்ல மனசு, சும்மா எதையான நினைக்கிட்டு இருக்கே, அந்த மனசு எங்கே இருக்கோ அங்கே பிராணவாயுவும் உண்டு. மனசும் பிராணவாயுவும் இவங்க இருந்தால் அவங்க வேலை செய்வாங்க, அவங்க வேலை செய்தால் இவங்க அங்கே இருப்பாங்க. அந்த மனமானது நினைக்கவில்லையானால் பிராணவாயுவின் அசைவும் ஏற்படாது. அம்மனத்தில் நினைப்பதை விட்டு மகிழ்ந்து இருப்பவர்க்கு எண்ணும் மனமே எண்ணாத மனமாகிவிடும். எது ஓயாமல் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கோ அந்த மனசு அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நிலையில் பிராணனுக்கு அசைவு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சிரசில் உணர்வை கருதி இருப்பவர்க்கு பிராணன் அடங்குதல், அது அடங்கிடும், சொன்ன பேச்சு கேட்டு நடக்கும். காலன் அப்படின்ற சொல்லு கனவுல கூட கிடையாது, அவங்களுக்கு மரணம்ன்றதே கனவுல கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சிவமாய் விளங்குபவன் அப்படின்னு சொல்கிறார். எல்லா பாடலையும் சொல்லலைன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் சொல்கிறேன். மண்டலம் 5 வரைகளும் 6 கொண்டிட நிற்கும் குடிகளும் 6 எண்மர், கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே அப்படின்னு சொல்கிறார். இந்த சொற்களுக்கு மேலோட்டமாக பொருள் பார்த்தா வேறு, ஆனால் உண்மையான கருத்து பிருத்திவி முதலிய 5 மண்டலங்களும் அகரம் முதல் உண்மணி இறுதியாக உள்ள கலைகள் 12ம் ஆதார சக்கரங்களில் உள்ள அக்ஷரங்களை இடமாக கொண்ட தேவதைகள் 48 ஆகிய இவற்றை கொண்டு கருத்து மாத்திரமாக நிராதாரத்தில் கண்டு எங்கும் பரந்துள்ள திருவடியை பொருந்தி இறைவனோட அடிமுடி தேடி போனாங்க, பார்க்க முடியல. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த திருவடியை பொருந்தி சிவயோகி அனுபவிப்பான். மற்றவங்களுக்கு சிக்காத ஆனால் அடியார்களுக்கே அந்த திருவடி சிக்கிடோன்னு சொல்கிறது இதுதான். சிவக்களியுடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளை வச்சு அந்த பொருளை யோசித்து பாருங்கள். பூட்டு ஒத்த மெய்யில் பொறிப்பட்ட வாயுவை தேட்டற்ற அந்நிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு
நயனத்திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே அப்படின்னு சொல்கிறார். தோட்டமாவது மாம்பழமாவது தூங்குறதாவது. அதோட பொருள் சொல்கிறாங்க பாருங்க. கிணற்று சகடை போல் உடலில் கீழும் மேலுமாக போகும் வாயுவை, சகடைன்னு சொன்னால் ராட்டணும்னு சொல்லுவாங்க, அதில் கயிறு போட்டால் இப்படி இழுத்தா இப்படி வரும், விட்டா இப்படி ஓடும். அதுபோல் கிணற்று சகடை போல உடலில் கீழும் மேலுமாக போகும் வாயுவை பிரம்மரந்திரத்தால் பொருந்தச் செய்து சேர்த்து தேடி அலைவதை விட்டு விழித்த வண்ணம் இருப்பவர்க்கு சிவ கனிவுடனே அசைவற்று இருப்பதாகும். நீ மனசு இப்படியும் அப்படியும் ஓடிட்டே இருக்கும், அப்போ பிராணனும் ஓடும். இந்த அசைவில்லாமல் விட்டுட்டு இருந்தீன்னா அது தானே ஓரிடமா அந்த சிவம் உட்காரும் அப்படின்னு சொல்கிறார். மனம் அடங்கியவர் பெறுவது. மனம் அடங்குறவங்க என்னெல்லாம் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சமாதி நிலையில் சிவனுடன் கூடி இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. குண்டலினி சக்தியே வெவ்வேறு கோலமுடன் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூலத்து மேலது முச்சதரத்தது கால் அத்திசையில் கலக்கின்ற சந்தினில் மேலை பிறையினில் நெற்றி நேர் நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே அப்படின்றார். இந்த குண்டலினி 4 இதழ்களுடன் கூடிய மூலாதாரத்தில் உள்ள முக்கோண வடிவு கொண்டது. அது அபானன் சக்தி கெட்டு மூச்சுடன் சேரும் இடத்தில் பெருமை மிக்க அர்த்த சந்திரனில் நெற்றியில் நடுவே உள்ள வடிவில் அர்த்த சந்திரன் முதல் உண்மணி ஈராக உள்ள கலைகளாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அபானன்ற வாயு எங்கே கெடுதோ அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நடுவு நிலைமை தானே சேரும், சமாதி எல்லாம் நல்லபடியாக அமையும்னு சொல்கிறாரு. இந்த பதிவை இதோட நிறைவு பண்ணுற. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.